போலீஸ் கடுபிடி ஜாஸ்தியா இருக்குன்னு சந்திரன் சொன்னா அவனை மேல அனுப்பிச்சிருக்கேன். சார், இன்ஸ்பெக்டர் சந்திரனை அழகா கொன்னுட்டான். தெரியும். அவனை சிட்டி ஃபுல்லா நீங்க சர்ச் பண்ணுங்க. மற்ற விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். மாஸ்கோ. இது ரஷ்யாவில் இருக்க மாஸ்கோ இல்லைங்க, நம்ம ஹீரோவோட பேர். பேரு தான் ரிச்சாக இருக்கே தவிர ஆள் பட்டு லோக்கலான ஆள். கெட்டச்ச சந்திலெல்லாம் பூந்து எப்படியாவது ஜெயிச்சு முன்னேறணும்னு ஆசைப்படுறவன். இந்த நதியோட பேர் காவேரி. எதையுமே கண்ணாபின்னான்னு செஞ்சு கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க. இது இப்படி தான் முடிவெடுத்துட்டாங்கன்னா அதில் மாற்றமே இருக்காது. பர்ஃபெக்ஷன் தான் இவங்களுடைய கேரக்டர். மாஸ்கோவாங்கிறது ஒரு நதி, காவேரிங்கிறது ஒரு நதி. இந்த ரெண்டு நதியும் சந்திச்சா ஐயோ சந்திக்காமே போயிட்டாங்களே. சரி, இப்படியே போக மாட்டாங்க, பார்க்கலாம். வரேன். தேங்க்ஸ். என்ன தம்பி, லெட்டர் ஏதோ வந்திருக்கு? எங்க அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கு. பிரியமுள்ள மாஸ்கோவிற்கு உன் அம்மா அப்பா எழுதி கொள்வது. இங்கு யாவரும் நலம். நம்ம ஊர் சீனு செத்து போயிட்டாரு. பெரிய தாத்தா சீரியஸா இருக்காரு. ஐயா பொண்ணு வயசுக்கு வந்துட்டா. வெள்ளை மாடு கண்ணுக்குட்டி போட்டிருக்கு. இங்க அவ்வளவுதான். அங்க நீ சாப்பிட்டியா? நல்லா தூங்கு. சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளி. உடம்ப பார்த்துக்க. இப்படிக்கு உன் அம்மா. only
டேய் மச்சி, இந்த வீக்கெண்ட் எங்கடா போறது? எல்லா சாட்டர்டேவும் எல்லா டிஸ்கோவும் பார்த்தாச்சு. எல்லா ஃபிகரையும் சொல்லு. அது உன் வேலை. ஏன் நீங்க மட்டும் சொல்லி விட்டுறது இல்லையா? சரி சரி, நானும் தான். இந்த சாட்டர்டே எங்கடா போறது? ஒரு நிமிஷம். ஆ, ஹாய், இந்த சாட்டர்டே நம்ம வெளில போறோம் மச்சான். நோடா ஐ அம் காம்ப் ஆஃப். மச்சான் சப்ப ஃபிகர் வரலையா? ஓட்டியா? நான் ரெடி. ஏய் உட்காரு. முதல்ல வெப்கேம் ஆஃப் பண்ணு. ஐ அம் வெரி டயர்ட். ஆமா நான் ஸ்டாப்பா ஒர்க் பண்றோம்ல. போடி, இதெல்லாம் ஒரு பொழப்பா? ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஆமா. துட்டு வாங்குறல ₹1,00,000. சரி சரி கிளம்பு, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண போலாம். என்னடா? டேய் நைட்டு நமக்கு ஒரு டிஸ்கோ தேக்கில் டான்ஸ் ஆடினாலே அவடா. விடிய விடிய டான்ஸ், விடிய காலைல 5 மணிக்கு குறுகுறுன்னு குதிரை மாதிரி நிக்கிறாடா. அது என்னடா குறுகுறுன்னு குதிரை? அது அழகான பொண்ணுங்களை பார்த்து அப்பப்ப ஆசையா வர வார்த்தைடா. இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்ல முடியுமாடா? ஏறடா இருடா வர. மேடம், ஆட்டோ டாக்ஸிக்காக வெயிட் பண்றீங்களோ? விடிய காலம் 5 மணி, வீக்கெண்டு வேற, நல்லா தூங்குற நேரம். நான் வேணா உங்களை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்றேனே. நீங்க தப்பா நினைக்கலன்னா நீங்க எங்க இருக்கணுமோ அங்கேயே இறக்கி விட்டுறேன் மேடம். ஆட்டோக்காரன் காசுல பாதி எனக்கு கொடுத்தா போதும். ஓகே, அண்ணா நகர் வரைக்கும் போகணும். கையை எடுத்துட்டாளே. அட பாவி. பேங்காக், சிங்கப்பூர்லாம் பைக் டாக்ஸி தான் ஃபேமஸ். இன்னும் கொஞ்ச நாள்ல சென்னைக்கு வந்துடும். என் நம்பர் தரேன், நீங்க எப்போ வேணா கால் பண்ணுங்க. நானே பிக்கப் பண்ணி உங்களை எங்க வேணா ட்ராப் பண்றேன். அதெல்லாம் தேவையில்ல. படும்போது போற வழியில வீட்டுக்கு போயிட்டு போலாமா? போலாமே. அதுக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துக்கு போகணும், அங்க போயிட்டு போலாம். ஓ ஷூர். இங்கயா? வா உள்ள போயிட்டு போலாம். ஏக்கா என்ன விட்டுருக்கா? பத்து வருஷம் முன்னாடி படித்தவங்களுக்கு வேலை கிடைக்கல, ஆனால் இப்போது வேலைக்கு ஆள் கிடைக்கல. படிச்சவங்க மட்டும் வேலையா? நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது குதிரை கொம்பா இருக்கு. நம்ம இளைஞர்களால் நம்ம நாடு இன்னும் 10 வருஷத்தில் வல்லரசாக போகுது. அப்ப நம்ம குடும்பம் எல்லாம் அழிஞ்சா போயிடும். நம்ம பிஸ்னஸ் மட்டும் இல்லை, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸும் கொடிக்கட்டி பறக்குது. 10,000க்கு வித்த பூமி இப்ப 10 லட்சத்துக்கு விக்குது. நம்மலாம் வெளிநாட்டில் வேலை தேடினது போய் இப்போ ஃபாரினர்ஸ் இங்கே வேலை தேடி வந்துட்டு இருக்காங்க. வெளிநாட்டு ஆதிக்க தலை இப்ப நம்ம கட்டி இருக்கிற கோவணத்துக்கு கூட வரி கட்ட வேண்டி வரும். இனிமேல் நீங்கள் வீட்டுக்கும் காருக்கும் அலைய தேவையில்லை. இன்னைக்கு வேலை ஒன்று கன்ஃபார்ம்டோ, அன்னைக்கு உங்களை எல்லாம் தானாக தேடி வரும். நம்ம ஊர்ல கடை வச்சுக்கிற அண்ணாச்சிங்க, சிறு தொழில் பண்ணி வியாபாரம் பண்றவங்க, அதுவும் நம்ம கீரை கடை முடியாம எல்லாரும் நடு ரோட்டுக்கு வந்துருவாங்க. இனிமேல் நீங்கள்லாம் உங்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை. கவலைப்படணும். மேலாதிக்கத்தாலையும் பணத்தாசையாலையும் நம்மளை நம்ம எழுந்துட்டு இருக்கோம். நமக்கு என்னன்னு நம்ம ஒதுங்கி போகாம நம்மளை நம்ம பார்த்துக்கணும். ஆனால் எனக்கு உன்னை போல் இன்னொருத்தி அழகில்லை. நீ ஒன்றும் வெள்ளை இல்லை, வெள்ளை இல்லை. ஆனால் எனக்கு உன்னை போல் கண் கூசும் வண்ணம் இல்லை. நீ ஒன்றும் உயரமில்லை, ஆனால் உன்னை அண்ணாந்து பார்த்ததாலை தாழவில்லை. நான் தூங்காமல் இருந்ததில்லை, ஆனால் பெண்ணே அக்டோபர் 7 முதல் தூங்கவில்லை. வந்ததடி 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 காதல், சிந்துதடி 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 ஜீவன். வந்ததடி 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 காதல், சிந்துதடி
ஆனால் எனக்கு உன்னை போல் கண் கூசும் வண்ணம் இல்லை. கண்ணை பறிக்குதடி கண்ணை பறிக்குதடி நித்தம் 1 மில்லிமீட்டர் வளர்கின்ற அழகு நெஞ்சை துளைக்குதடி நெஞ்சை துளைக்குதடி மூடியிட்டு வைத்தாலும் முட்டுகின்ற நிலவு உன் கவனம் எந்தன் மார்பு துளைக்க மௌனம் எந்தன் முதுகு துளைக்க எங்கனம் எங்கனம் வாழுவது இன்னும் எத்தனை முறைதான் சாகுவது நிலவை தின்று அமுதம் குடிக்கும் அனுபவம் தானே காதல் இல்லை நெருப்பை தின்று தண்ணீர் குடிக்கும் அனுபவம் தானா காதல் 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 வந்ததடி 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 காதல் சிந்துதடி 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 ஜீவன் நீ ஒன்றும் அழகி இல்லை அழகி இல்லை. உள்ளம் கருகுதடி உள்ளம் கருகுதடி உன்னுடைய பிம்பங்கள் கண்மறையும் பொழுது தொல்லை பெருகுதடி தொல்லை பெருகுதடி துப்பட்டா சில சமயம் தோழில் மறக்கும் போது 1000 சொற்கள் நெஞ்சு பிறக்க ஒவ்வொரு சொல்லாய் உதடி எரிக்க எங்கனம் எங்கனம் பேசுவது நம்மிடவெளி எப்படி தீருவது நிலவை தின்று அமுதம் குடிக்கும் அனுபவம் தானே காதல் இல்லை நெருப்பை தின்று தண்ணீர் குடிக்கும் அனுபவம் தானா காதல் 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 வந்ததடி 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 காதல் சிந்துதடி 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 ஜீவன் இந்த பரு கூட உனக்கு அழகா இருக்கு. ஹூஹூ. கொஞ்சம் கலர் கம்மி ஆனா அழகா இருக்க. ஹே நாக்க பாரு டேம் ஸ்வீட். ஹே சிரிக்கிற முத்து முத்தான பல்லெல்லாம் சொல்ல மாட்டேன் பரவாயில்ல. என்ன ஜூலியா ராபர்ட்ஸ் நினைப்பா ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமே. ஹே நீயா? நான் தான். எனக்கே தெரியாம இத்தனை போட்டோஸ் எடுத்திருக்கேன். என்கிட்ட கேட்டியா? ஏன் யார்கிட்ட கேட்கணும்? ஏன் கனவு கண்ணிய நான் போட்டோ எடுக்க யார்கிட்ட கேட்கணும்? நீ என்ன பெரிய போட்டோகிராஃபரா? உன்னை எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து அழகா தான் எடுத்திருக்க. ஹேய் நீ ரொம்ப 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 அழகு. உன்னை பார்த்தா கதை வருது கவிதை வருது நடந்து போனா பறக்கிற மாதிரி இருக்கு. I like it. You really like it? Yes. Yay! என்னடா டல் அடிக்கிற? எங்கேயாவது டாவ் அடிச்சிருப்பான். ஆமா. ஹேய் எந்த ஃபிகர்ரா? ஒரு தேவதைய. ஆமா இப்போ சாப்பிட தேவதையா தான் தெரியும். ஏய் அழகா இருப்பாளா? அவ ஒன்றும் அழகில்ல ஆனா அவளை போல இன்னொருத்தி இல்லை. ஆமா இப்ப கழுத கூட குதிரையா தான் தெரியும். ஹேய் எங்கடா ஒர்க் பண்றா? தெரியாது. சுத்தம் அவுட். என்னவா? ஹேய்
கல்யாணம் ஆன பொண்ணா இருக்க போறாடா. அட போடா, என்னம்மா ட்ரெஸ் பண்ணுறா தெரியுமா? ஏய் என் பாட்டி கூட சூப்பரா பேண்ட் ஷர்ட் போடும். நான் கிண்டலா? அடுத்தவன் காதல் பழசா இருக்கு. அதுவே நமக்கு வரும்போது புதுசாக இருக்குது, அனுபவிக்க சுகமாக இருக்குது. கால் கடுக்க அவர் பின்னால் நடந்தா ஓட்டமாக வருது. சுவரேறி குதிக்கும் போது ட்வின் டவரை தாண்டுற மாதிரி இருக்குது. தூக்கத்தில் கூட துக்க கனவு நற்கனவாக தோன்றுது. காதல் எல்லோரும் உணரக்கூடிய கனவு விண்வெளி. காதலித்துப்பார், உன் எதிர்காலம் இளமையாக இருக்கும். அதை எழுதிப்பார் தினந்தோறும். ஒரு நிமிஷம் வாடி, இதை கொஞ்சம் கழட்டி விட்டுட்டு போயேன். Can you give me the candle, please? குறைஞ்ச வெளிச்சத்துல கூட பளிச்சுன்னு தான் இருக்கா. ஐயோ ஆள முடி. என்ன எப்பா ஆறுமுகம் அம்சாலா நீ? ஆமா சாரி லேட் ஆயிடுச்சு. நீ இப்பதான் வரியா? இங்க ஃபேஷன் ஷோ நடக்கல, பெயிண்டிங் ஷோ நடக்குது. வா போய் பேண்ட் ஷர்ட்டை கழட்டிட்டு வா. என்னடா போஸ்? கிளி கிளி கிளிக்கா ஆறுமுகம் அம்சா இருக்கா, வர லேட் ஆயிடுச்சு, சாரிக்கா. அப்ப அவன் ஆஹா ஏமா போய் தண்ணி கொண்டு வாங்க. என்ன லவ்வா? எஸ் மேம். அவளுக்கு தெரியுமா? தெரியாது. அவகிட்ட சொல்லிடு, உன்ன மாதிரி நானும் ஒருத்தர் விரும்பினேன். அவர்கிட்ட சொன்னீங்களா? சொன்னேன். அவருக்கு தாங்க முடியாத சந்தோஷம். ஏன்னா அவரும் என்ன விரும்பி இருந்தாரு. ஆனா நான் கொஞ்சம் லேட்டு. அப்போ அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. காதல்ல தோல்வினா தூக்கம் வராதும்பாங்க. நான் நல்லா தூங்குறேன். என்னுடைய கனவுல தினம் அவர் வந்து கலக்குறாரு. ஏய் என்னாச்சு? எனக்கு உங்களை மாதிரி கனவெல்லாம் வேணாம். இன்னைக்கே இப்போவே போறேன். உன்னை பிடிச்சிருக்கேன்னு சொல்லிடுறேன். கொஞ்சம் காவேரியை கூப்பிடுறீங்களா? நீங்க அவளோட பாய் ஃப்ரெண்ட். புரியலையே. அவளை கட்டிக்க போறவன். இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. இனிமே டெய்லி பார்க்கலாம். அவங்க எல்லாம் கோவா போயிருக்காங்க, அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாதியா? யா மிஸ், you ordered black coffee? Yeah. என்ன வேணும்? நீங்க தான். What? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். Are you crazy? எஸ், நான் உங்களை துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். Hey, please help me. ஏன் கத்துறீங்க? என்னடி ஆச்சு? இந்த பைத்தியம் என்ன சென்னையில இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கு. பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியல. ஹீஸ் ஹேண்ட்சம். அப்ப நீயே கட்டிட்டாடு. அவன் என்ன ஃபாலோ பண்ணலையே. என்ன பண்றது? நீ பேசி அவன் இங்க இருந்து அனுப்பு. ஹலோ, இது உங்களுக்கே பைத்தியக்காரத்தனமா தெரியல? நாங்களாம் ஹாப்பியா இருக்கிறதுக்காக இங்க வந்திருக்கோம். அதை கெடுத்துறாதீங்க. நீ இங்க இருந்து போலனா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். நீ போக மாட்ட. நாங்க கிளம்புறோம். எக்ஸ்கியூஸ் மீ. அம்மா! அப்பா! சார் 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 அடிக்காதீங்க சார். சார் வலிக்குது சார். சார் அடிக்காதீங்க சார். ஏன் சார் அடிக்கிறீங்க? சார் வலிக்குது சார். ப்ளீஸ் சார். அம்மா! சார் அடிக்காதீங்க சார். நிறுத்துங்க சார். சார் ப்ளீஸ் நிறுத்துங்க. சார். விட்டுருங்க. அந்த பொண்ணுக்கு தான் உன்னை பிடிக்கல. அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணு பின்னாடி ஃபாலோ பண்ற? சாரி சார். சார் நான் அவங்களுக்கே தெரியாம அவங்க ஹாஸ்டல்ல இருந்து அவங்க ஞாபகமா இருக்கட்டுமே சின்ன சின்ன பொருள்லாம் எடுத்துட்டு வந்தேன் சார். அதுல அவங்க பாஸ்போர்ட் இருந்துச்சு சார். அதை கொடுக்கலாம் தான் சார் வந்தேன். அந்த பாஸ்போர்ட் ஒண்ணுதா? ஆமா சார். இப்போ கூட நான் அவங்க கிட்ட பாஸ்போர்ட் கொடுக்க வந்தேன்னு சொன்னது போயிங்க. உங்களை பார்க்க தான் வந்தேன். நான் இனிமே உங்களை துரத்த மாட்டேன். உன்னால வேண்டிய எல்லாம்
உன்னாலதான் உன்னால அசிங்கப்பட்டது போறோம், அவமானப்பட்டது போறோம். எனக்கு இந்த காதல் வேணாம், பண்ணாங்கட்டிக்கு வேணாம். ஏன்டியா முன்னாடி வந்த பசப்பி அவங்க என்னடி அடிச்சாங்க தெரியுமா? வலி தாங்க முடியலடி. நீ இல்லைன்னா வேற அழகான பொண்ணுங்களே கிடைக்க மாட்டாங்களா? பாப்பாடி கிடைப்பாங்க. பிரியமுள்ள மகனுக்கு இறந்து போன உன் அம்மா எழுதி கொள்வது. காதல் உன்னை படுத்தும் பாடு என்னால் உணர முடியுது. காதல் உன் மீது கொள். வயர் நிறையா சாப்பிடு, நல்லா தூங்க, உடம்ப பார்த்துக்க. சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளி. இந்த பீடி சிகரெட் பிடிக்கிற பசங்களோடலாம் சேராத. காதல் ஒரு மண், அதை மிதித்து நீ நிமிர்ந்து நட. வேற ஒரு பொண்ணை பார்த்து நீ லவ் பண்ணு. ஏய் வணக்கம்ண்ணே. வாத்தக்காளி கோயிலெல்லாம் கட்டியாச்சப்பா? எங்க உங்க அண்ணன் தான் ஒத்து வர மாட்டேங்காரே. எங்கப்பா கோயில் கட்ட போறீங்க? இந்த மரத்தை வெட்டிட்டு இங்க தானே கட்ட போறோம். யோ இதுக்கெல்லாம் நான் கையெழுத்து போட மாட்டேன். இது என் பரம்பரை சொத்து. ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க அப்ப நான் கோர்ட்டுக்கு போக வேண்டியது வரும். அப்ப கோயில் கட்ட முடியாது. முடியும். எப்படி? உனக்கும் சொத்துல பங்கு இருக்கு. சாமிக்கு கோயில் கட்டுறதுல என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த சாமியை வெட்டிட்டு எந்த சாமிக்கு கோயில் கட்ட போற நீ? அங்கதான் உங்க அப்பா எடுத்துக்கிட்டு இருந்தா, இங்க நீ எடுத்துக்கிட்டு இருக்கியா? சாமி காரியத்துல போடு, நீ கையெழுத்து போடு. கையெழுத்து தானே கேக்குறாங்க. அண்ணா ஒரு கையெழுத்து போடுங்க. சாமி காரியம் ஒரு கையெழுத்து போடுங்க. சாமி காரியத்துல போட்டு இவ்வளவு பிரச்சனை பண்ணீங்க, கையெழுத்து போடுங்க. எனக்கு சொத்துல பங்கு இருக்கு, நான் கையெழுத்து போடுவேன். அவர் வேணும்னு சொல்றாரு. காப்பாத்து. டேய் கோயிலை கட்டி நீ தாண்டா செலவு பண்ணணும். ஆனா அந்த மரம் இருந்துச்சுன்னா உன் கட்ட செலவு கதவும். இந்த பார், இதுக்கு மேல எவனா மரத்துல கையை வச்சிங்க, கையை வெட்டி விடுவேன். அண்ணே வலிக்குதுண்ணே, அண்ணே வலிக்குதுண்ணே, அண்ணே வலிக்குதுண்ணே, அண்ணே அக்கா, அண்ணே 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 வலிக்குது. ஒன்னும் இல்லைண்ணே, ஒரே ஒரு கை. என்னடி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்க? ரொம்ப நாளா ஒரு பையன் என் பின்னாடி சுத்திட்டு இருக்கான். பையன் எப்படி? பையன் நல்லா தான் இருக்கான். கோவாவுக்கு வந்தவன சொல்ற? இப்பெல்லாம் நல்ல பசங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ விரும்புற பையனை விட உன்னை விரும்புற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. சரிங்க பாட்டி, உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆமா ஹலோ, யார் பேசுறது? யாரும் ஷூட் பண்ணாத ஒரு வீடு வேணும்பா சார். யாருமே கால வைக்காத ஒரு வீடு இருக்கு சார். சூப்பரான ஒரு வீடு இருக்கு சார். எந்த வீடு? இந்த வீடு தான்ல. இந்த வீடு தான் மாசம் 10 நாள் ஷூட்டிங் நடத்துறாங்களே. ஓகே ஓகே, சூப்பரான வீடு இருக்கு சார். அடுத்த வாரம் வரோம். ஏன் அந்த கராட்டை நிப்பாட்டு, அந்த கராட்டை நிப்பாட்டு. யாருமே ஷூட் பண்ணாத விடா. 15 வருஷமா இதை வச்சு தான் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். இனிமே ஷூட்டிங் வீடு கட்டணும்னா அமெரிக்காவில இருந்து செட்டியாரில் குட்டியாந்தாத்தான். நிறுத்துங்க நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க, அவங்களையும் ஏற்றிக்கலாம். என்னப்பா படிக்கிற?
படிச்சு முடிச்சிட்டேன். இப்போ நான் இன்ஜினியர். ரொம்ப சந்தோஷம். நம்ம ஊர்ல தண்ணி பிரச்சனை. கால்களும் கூட வெளியூர்ல இருந்து தான் தண்ணி கொண்டு வர வேண்டியதா இருக்கு. தண்ணி கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஏற்பாடு அதெல்லாம் என்னால முடியாது தாத்தா. அப்ப எதுக்குப்பா அந்த இன்ஜினியர் வேலை? நாங்கெல்லாம் ஃபாரின் கம்பெனில வேலை பார்க்குறோம். அப்ப அது நமக்கு உதவாத வேலையா? இல்ல தாத்தா, ஒரு மாசம் ₹1,00,000 சம்பளம் வாங்குறாரு. தண்ணி இல்லாம ₹1,00,000 வச்சுக்கிட்டு என்னடா பண்றது? வேண்டுட்டு வந்தது அதை வச்சு குண்டி துடைச்சுக்குவா. அண்ணா வண்டி நிப்பாட்டுங்க. அண்ணே போயிட்டு வாங்க, தாத்தா கிளட்டு கிருத்துவோம். இவர் மட்டும் இளமையாவே இருந்துட போறாரு. போயிட்டு வரேன் தம்பி. சரி போயிட்டு வாங்க தாத்தா. ஹேய், நீ நிலா தானே? ஆமா. என் ஸ்கூல் சைட்டு சூப்பரா இருப்பா. என்ன பேக் ஃபிளாஷ்? போங்க. இங்க ஏன்டா கூட்டு வந்த? ஒரே தண்ணிக்குள்ள மரமா இருக்கு, பயமுறுத்துறியே. இதெல்லாம் வெறும் மரங்கள் இல்லடா, உயிர். என் தாத்தா பாட்டி எங்க சொந்தக்காரங்க. ஆச்சரியமா இருக்கு. அதோ அது எங்க தாத்தா, அது என் அப்பா, இது என் அம்மா, இது என் அம்மாவோட கை. இதை தொட்ட உடனே அவங்களே என் கையை பிடிச்சி ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கு. இல்லாத உனக்கு ஏன்டா ஃபீல் பண்ற? எதிரா இல்ல, இதெல்லாம் நிஜம். இப்போ நாம அவங்களோட நிழல்ல நிக்கிறோம். அவங்க இல்லாதது வருத்தமா இருக்குல்ல? இல்ல, இருந்திருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும். ஹலோ, சொல்லுங்க. அண்ணா 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 என்ன தர? 5 வருஷமா வராதவன் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டானே. அதுக்கு நான் என்ன பண்றது? வீட்டை திருப்பி கொடுங்கண்ணே. 2 பேரும் காசு வாங்கணும்ல? காசு அப்படியே வச்சிருக்கேன், திருப்பி கொடுத்துறேனே. நீ செலவழிக்கல, நான் செலவழிச்சிட்டேன்ல. தக்காளி என் ஃப்ரெண்டு கொண்டு விடுவானே. என் மேல இருக்க நம்பிக்கையெல்லாம் போயிருமே. என் மேல 17 வருஷமா சினிமா கம்பெனில வச்சிருக்க நம்பிக்கை போயிரும்ல. தக்காளி என் ஃப்ரெண்டுனே. கால்ல விடுதானே. போடா, கால பிடிக்காரா? போடா. டேய், அவன் காலில் விழுந்தேக்கு இவன் காலில் விழுந்துடலாம. மச்சான் மன்னிச்சிருடா, மச்சான் மச்சான் மன்னிச்சிருடா. உனக்கு தெரியாம வீட்டை 2 நாளைக்கு வாடகை விட்டோம்டா. யாருக்கு? சினிமா மியூசிக் டேரக்டர்டா. எங்க எங்க? அதான் மொட்டை மாடியில. ஏய், கற்புக்கடாத காத்து வேணுமா, கண்ணி கழியாத தண்ணி வேணுமா, தாவணி போட்ட வானம் வேணுமா, தோடம் பதியாத பூமி வேணுமா. அட கிராமம் தேடி வாடா மச்சான், கிராமம் தேடி வாடா. அட கிராமம் தேடி வாடா மச்சான், கிராமம் தேடி வாடா. பட்டு போல தென்றல் காத்து பட்டு காட்டில் வாசி, பட்டணத்தில் காத்து வாங்க கட்டணத்தில் ஏசி. அட கிராமம் தேடி வாடா மச்சான் வாடா. அட கிராமம் தேடி வாடா மச்சான் வாடா. அட கிராமம் தேடி வாடா மச்சான் வாடா. பட்டணத்தில் எல்லாமே கட்டடமா போச்சு, வீடு மேல வீடு கட்டி வானம் மறைஞ்சு போச்சு. அட கிராமம் தேடி பாடா மச்சான் பாடா. ரோடு மேல ரோட போட்டு பூமி மறைஞ்சு போச்சே, காரு விட்ட புகைய பார்த்து காத்து மறைஞ்சு போச்சே. வானம் பார்க்க வேணும்னா ஊரை தாண்டி போகணும், காத்து வாங்க வேணும்னா காரு ஏறி போகணும். அட கிராமம் தேடி வாடா மச்சான் வாடா. அட பட்டிகாடு அப்படியா? திறந்திருக்கும் வானம் என்ன, நிறைஞ்சிருக்கும் பூமி என்ன, ஆட்டுக்கடை ஓசை என்ன, மாட்டு மணி சத்தம் என்ன, வெள்ளி நில வெளிச்சம் என்ன, விளையாட மணலும் என்ன, கைகுத்தல் சோறு என்ன, கருவாட்டு குழம்பும் என்ன. வாழ்ந்தாலும் இங்கே தாண்டா வாழ்ந்து பார்க்கணும், செத்தாலும் இங்கே தாண்டா செத்து போகணும். அட நிறுத்து, எங்கடா மதுரை மல்லிகா?
எத்தனை வருஷமா? 30 வருஷமா? வந்துட்டா மதுரை மல்லிகா. இவ வச்சிருக்கா மச்சம் பெருத்த வேளைய மதுரை மல்லிகா. நீ கண்டாலே எச்சி ஊரும் காட்டு நெல்லிக்கா. கண்ணு ரெண்டு பறிக்கு தடி கருத்து ஒண்ணு எழுக்கு தடி. கண்ணு ரெண்டு பறிக்கு தடி கருத்து ஒண்ணு எழுக்கு தடி. முட்டவானு கேக்கு தடி முழிச்சு பாக்கு தடி. முட்டவானு கேக்கு தடி முழிச்சு பாக்கு தடி. மூச்சு வாங்குது உலகம் அடி மொத்தம் 3 கரகம். ஒரஞ்சரங்க நிஞ்சவள ஊரு சொல்லி சமஞ்சவள. ஒரஞ்சரங்க நிஞ்சவள ஊரு சொல்லி சமஞ்சவள. முளைக்காத மீசையெல்லாம் முறுக்கி பக்க வந்தவள. முளைக்காத மீசையெல்லாம் முறுக்கி பக்க வந்தவள. இறங்க கொஞ்சம் கிறக்கு அன்னை இறங்கி நிக்குது கிறுக்கு. ஏறுங்க கொஞ்சம் கிறக்கு அடி இறங்கி நிக்குது கிறுக்கு. வாடா மச்சான் வாடா அட கிராமம் தேடி வாடா. வாடா மச்சான் வாடா அட கிராமம் தேடி வாடா. யாருமா? பாட்டி உங்ககிட்ட மட்டும் ஒரு ரகசியம் சொல்றேன். நான் உங்க ஒரு மருமக. எப்பா அம்மூரு மருமகளா? யாருப்பா மயன்? கட்டிக்க போறவன் பேர் சொல்லல. அதெல்லாம் அந்த காலம் பாப்பா. இப்ப வாடா போடானே நல்லா சொல்லலாம். அதோ கண்டீர் சார் மக மாஸ்கோ தான். யாருடா இவா? ஓ மரத்துக்கு ஒப்ப மரத்துக்கு சேத்துல வாங்குறா. ஊருக்கு படிக்க போகலையா? இத படிக்க தான் போனியா? சும்மா நின்றல. என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கத்தாதங்கல. என்ன உன்னை பிடிக்கல, நீ என்ன ஃபாலோ பண்ணாதன்னு சொன்னேன். அதானே சொல்ல வரேன். இப்ப எந்த நேரமும் உன் நினைப்பு தான். உன் நினைப்பு வந்ததுல இருந்து எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. யோசிச்சு பார்த்தேன், யாரோ ஒருத்தனுக்கு கழுத்து நீட்டு போறேன். அதோ அவளை மாதிரி ஒரு குழந்தைய கையில சுமக்க போறேன். அதையே உன் குழந்தையா இருக்க கூடாது. எல்லாத்தையும் எரிச்சிட்டு இங்க வந்துட்டேன்னா உன் மனசுல இருந்து என்ன எரிக்க முடியாது. அது எனக்கு தெரியும். உங்க மாதிரி இருந்த ஊரே திரும்ப வச்சிட்டியா? எப்படியே மனசுக்குள்ள புகுந்துட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வருத்தமும் இருக்கு. என் அப்பாக்கு நானா ரொம்ப இஷ்டம். சரிதான். வரேன். பாய். தக்காளி கண்டியர் மர்மா பின்னிட்டாடா. ஏய் ஓகே ஆச்சா? ஓகே. ஹலோ. ஹாய். இங்கேயுமா? ஹாய். என்ன இது காமெடியா இருக்கு? முதல்ல இது இறக்கு. கழுத்து வலிக்குது. என்னாச்சு உனக்கு? ரூம காலி பண்ணிட்டேன். எதுக்கு? உன் கூட இருக்குதான். கண்ணை மூடினா, கண்ணை திறந்தா, ஃபேனை பார்த்தா, கண்ணாடியை பார்த்தா, பாத்ரூம் போனா, எல்லா இடத்துலயும் நீதான் தெரியுற. அதான் இங்க வந்துட்டேன். ஓடுகாலி பொறுக்கி சம்பாதிக்க திம்ல சொல்லாம கொல்லாம் ஓடி போனால ஊர்ல தலை காட்ட முடியல என்னால. எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா எனக்கு? நாயே உன்னை கூட்டிட்டு போகாத கான்வென்ட் இல்ல, படிக்க வைக்காத ஸ்கூல் இல்ல, எந்த இடத்துலயும் ஒரு வருஷம் உருப்படியா நீ இல்ல. அவ்வளவு ஏன் இவன் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்றதுக்காக அவ இவன் கையை காலை பிடிச்சி பேப்பர் எங்க இருக்குன்னு ட்ரேஸ் பண்ணில நான் பாஸ் பண்ண வச்சேன். எவனுக்கோ வடிச்சு கொட்ட போற பொட்ட கழுத தானேன்னு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் கொண்டு போய் போட்டாரு. அவ என்னடான்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கி எம்சிஏ படிச்சு முடிச்சிட்டா. ஏண்டி என்னைக்காவது நீ 10,000 கட்ட முழுசா பாத்துருக்கிறியா?
எங்க ராத்திரி கொடுத்தா காலையில வாங்கிடுவீங்க. ஏய் கேப்ல கிடா வெட்டிட்டு இருக்கிற நீ இங்க பார். என் புள்ள மாசம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறா. பெண் புத்தி பின் புத்திங்களாம் அந்த கிளம்படி. இப்பெல்லாம் பெண் புத்திங்கிறது பொன் புத்தி. பேசாம துண்டு எடுத்துட்டு வா. எந்த நேரமே எங்க அப்பா என்னை பார்க்க வந்துருவாருங்கிற பயத்தோட அங்க இருக்கிறத விட நீயாவது சந்தோஷமா இருப்பேன்னு இங்க வந்துட்டேன். என் அப்பா என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாரு. அவரை நான் ஏமாத்திட்டேன்னு கில்ட்டியா இருக்கு. ரூமை ஏன் இவ்வளவு டர்ட்டியா வச்சிருக்க? பாபி க்ளீன் பண்ணலாம் நினைச்சேன். புடி இது எங்கேயே வைப்பாங்க? டிவி ஸ்டாண்ட் எங்கேயே வைப்பா? இங்க வா. இதோ வரேன். சீக்கிரம் வந்துட்டேன். புக் ஷெல்ஃப் இருக்குல்ல, புடி. ஐயோ பெட்ரூம் எதுக்கு இருக்கு? வா 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 வா. கிழவிங்கள உனக்கு கனவு கண்ணியா? பசங்கள ரோட்ல தான் ரோமியோ, வீட்டுக்குள்ள சரியான கழிச்சடைங்க. தள்ளு கருமம். இவங்கெல்லாம் எப்பவுமே ஓகே. ஏய் சீக்கிரம் வா, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்துட்டேன். ஏய் சூப்பரா இருக்கு. ஹாய். ஏய் மாஸ்கோ வைஃபா? எங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. தள்ளிட்டு வந்துட்டான். பொண்ணு யாரு? ஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் அப்படி தான் சொல்லுவாங்க. டேய் போடா. ஹாய். ஹாய். கல்யாணம் பண்ணாம ஒண்ணா இருக்காங்க. தட்ஸ் லிவிங் டுகெதர். 7 தூக்கி இங்க போடு. எனக்கு தெரியும். தெரியலனா கேக்க. வாங்க சார், ஹவுஸ் ஓனர். ஹாய். தம்பி உங்க கூட கொஞ்சம் பேசணும், வெளிய வரீங்களா? உள்ள வாங்க சார். தம்பி உங்க கூட கொஞ்சம் பேசணும், வெளிய வாங்க. ஒரு நிமிஷம். தம்பி நீங்க ரொம்ப நல்லவர். அதனால தான் ஃபேமிலியோட எல்லாரும் இருந்தோம். பேச்சுலரான உங்களுக்கு வீடு வாடகை கொடுக்க சம்மதிச்சேன். ஆனா கொஞ்ச நாளா உங்க கூட ஒரு பொண்ணு தங்கி இருக்கிறதா எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஒரு வாரத்துல வீட்டை காலி பண்ணிடுங்க. சார் அதென்ன ஒரு வாரம்? இந்த நிமிஷமே இப்பவே இந்த வீட்டை விட்டு நாம காலி பண்றோம். என்னாச்சு உனக்கு? என்னால இங்க இருக்க முடியாது. நாம கொஞ்சம் பொறுமையா இருக்க. நான் இருக்க மாட்டேன். சொல்லுங்க கேளு. நான் இருக்க மாட்டேன். சொன்னா அப்படிதான் பேசி பாக்கலாம். என்ன பத்தி தப்பா பேசுறா? டப்பா வீடு சொட்ட தலைய. சரி. பைப்பை திறந்தா தண்ணியே வரதில்ல. சரி. பாதி நேரம் கரண்ட் இருக்கறதில்ல. சரி இந்த சரி. மாதிரி வீடு தேவையில்ல. வேற வீட்டுக்கு போறோம். வேற வீடு வாடகைக்கு போலாமா? இல்ல வேலைக்கு வாங்குறோம். அண்ணா நகர் முன்ன நல்லா இருந்தது, இப்போ வேணாம். கேகே நகர் ரொம்ப கிரவுடட். டி நகர் எப்பவும் நாய்ஸ் தான். ஈசிஆர் ஃபிக்ஸ் இட். நீங்க நெட்ல பார்த்த வீடியோ தான் சார். வாங்க சார், மேலேயும் போய் நல்லா சுத்தி பார்த்துட்டு வாங்க. நான் வெளில வெயிட் பண்றேன். ஹால்ல மட்டும் எதுவும் வேணாம். ஒரு சோஃபா, என் டெடி பேர், எங்க டைனிங் டேபிள். ஓகே வா மேலே போலாம். இந்த ரூம் பெருசா இருக்குல்ல? நல்லா வெளிச்சமா இருக்கு. இந்த வெளிச்சத்துக்கு ஏத்த மாதிரி ஒயிட் பெயிண்ட், ஒயிட் கர்டன், ஒயிட் பெட் ஸ்ப்ரெட் ரிச்சா இருக்கும். ப்ளூ கலர் தான் இந்த ரூமுக்கு மேட்சிங்கா இருக்கும். இல்ல ஒயிட் தான் நல்லா இருக்கும். இல்ல ப்ளூ தான். இல்ல ஒயிட் தான். யூ ஆர் ராங். ப்ளூ கலர் தான் நல்லா இருக்கும். சரி சரி, ஓ விருப்பத்துப்படி ப்ளூ, ஏன் விருப்பத்துப்படி ஒயிட். எப்படி? டபுள் கலர் அடிச்சுக்கலாம். உனக்கு பாதி எனக்கு பாதி. என்ன வீட்டுக்கு நடுவுல பெயிண்ட் ஆல கோடா? இப்பதான் வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம், அதுக்குள்ள வா. இந்த பக்கம் ஒயிட், அந்த பக்கம் ப்ளூ. ஓகேயா? ஓகே. ஆனா பெட்ரூம் தவிர பாக்கி எல்லாம் சிங்கிள் கலர். ரைட். ஏய் உதைக்கிறான்டி. நல்லா மிதிடா. உங்க அப்பா இதே மாதிரி எத்தனை பேர் மிதிச்சிருப்பாரு. அதுதான்டா என் வேலை. ஏய் லேட் ஆயிடுச்சு, குளிச்சிட்டு கிளம்பணும். எப்ப பார்த்தாலும் டியூட்டி டியூட்டி, அதையே கட்டிட்டு அழுங்க. இத வந்துட்டேன். யாரு? கமிஷனர் இருக்காரா? உள்ளதான் இருக்காரு. நீங்க யாரு? உள்ள வாங்க. பாக்கியோ பாக்கியோ, என்னாச்சு பாக்கியோ? என்னாச்சுமா? குழந்தைங்க கவலைப்படாத, உன் பொண்டாட்டி ஒன்றும் செத்துற மாட்டா. எனக்கு சரின்னு படுறத நான் செய்கிறேன்.
அதெல்லாம் விட முடியாதுப்பா. என் பின்னாடி பல பேர் எல்லாம் ஒரே வாரத்தில் ஒன்னால போயிடுச்சு. மனுஷன் நடமாட்டத்தோடய இருந்தேன். ஆனால் இப்போ மனுஷன் நடமாட்டமே இல்லாமல் இருக்கேன். உன் போலீஸ் புத்தியை காமிச்சிட்ட பத்தியா? அதான் அந்த கோவம் தான் உன் குழந்தை உயிரை உன் பொண்டாட்டி கழுத்து. நீயா நானான்னு பார்த்துருவோம். நாங்க புதுசா வீடு வாங்கியிருக்கோம். எங்க வீடு கிரகப்பிரவேசம். குடும்பத்தோட வந்துருங்க. நாங்க வீடு வாங்கியிருக்கோம். நாளைக்கு கிரகப்பிரவேசம். வந்துருங்க. எங்க வீடு கிரகப்பிரவேசம். நாளைக்கு வந்துருங்க. Are you happy now? Yes. வாங்க 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 உள்ள வாங்க. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். உள்ள போங்க. வணக்கம். வாங்க. அடியே பூஜை ஆரம்பிச்சிடல. சாமி வாங்க வாங்க எல்லாரும் எங்க வீட்டு பாருங்க. இது ஹால், மேல பெட்ரூம், அங்க பாத்ரூம், இங்க கிச்சன், இது டைனிங் ரூம். ஏய் ஏன் இப்படி கத்துற? பின்ன ஒரு டப்பா வீட வச்சுக்கிட்டு அந்த சொட்ட தலைய நம்மள எவ்வளவு அசிங்கப்படுத்தினா. அவனையும் கூப்பிடல. அவரையும் கூப்பிட்டேன். உன் பேரை கேட்ட உடனே அவர் ஊர்லயே இல்லைன்ட்டாரு. என்னப்பா ஊர்ல தகராறையும் காணோம், நிலத்துல விளைச்சலையும் காணோம், கதிர இருக்க பொண்ணுங்களையும் காணோம், அவளை வச்சுக்கிறதுக்கு ஆம்பளைகளையும் காணோம். என்னப்பா பெரிய தலைவலியா போச்சு. ஏப்பா நீங்க எப்ப டென்ஷன் ஆவறீங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா 2 நாள்ல பிடிச்சு தர போறான். என்ன தடா கம்ப்ளைண்ட் கொடுத்தா? அண்ணே விடுங்கண்ணே. நம்ம தாமரக்கண்ணி என்கிட்ட போனா போட்டோம்னா அம்புட்டு போய் அள்ளிட்டு வந்துருவோம்ல. திருப்பியா பேசுற? அவர் செத்து 10 வருஷம் ஆச்சு. இல்ல செத்தப்பா 2 வருஷம் தான் ஆகுது. அத விடுற வருஷமா முக்கியம். மண்ணு பட்டு புல்லு வந்துருச்சுல. போயா அடுத்த பஸ்ல அறுவாட வந்துடுறேன். இப்படி எல்லாத்தையும் பாதி பாதியா பிரிச்சிட்டே காவேரி. வலது இடது சூரியன் சந்திரன் புத்தகத்தில் இரு பக்கம். நீ நானா அப்படிதான். அப்போ உனக்குள் நான் பாதி, எனக்குள் நீ பாதி. இங்க டெய்லி ஊர்வலம் தான். எல்லாருக்கும் அவசரம். காலையில லேட்டா எந்திரிப்பாங்க, அப்புறம் இங்க வந்து முட்டி மோதிப்பாங்க. உன் கதையெல்லாம் எவையா கேட்டான்? இப்போ எப்பயா கிளம்புவோம் நாம? இருங்க ஒரு நிமிஷம். அங்கே யாரை கேட்க போற? நாசமா போச்சு. என்னாச்சு? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா அழகன்? அழகனா? ஆமா, இந்த பேப்பர்ல கூட 10 கொலை பண்ணிட்டு தலைமறை வர்க்கான் போட்டுருந்துச்சு. அவனே தான் சார். இந்த ரூட்ல போயிருக்கான் சார். எல்லா வண்டிகளையும் நிறுத்தி செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? நான் என்ன கதையா சொல்றேன். வேற என்னத்த சொன்னேன்? சீக்கிரம் போயா கமிஷன் ஆஃபீஸ் போகணும். இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் யூ கேன் கோ டு US. வேணாம் சார், எனக்கு நம்ம நாடே போதும். உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேன். அழகன் ஒரு கிரிமினல். அவன் தான் எங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்கான். அவனை பிடிக்கிறதே எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலையாயிடுச்சு. அதுவே எங்கள் குழப்பாவும் போச்சு. உங்கள் கம்ப்ளைண்ட் பார்த்தேன், ஃபுல் டீட்டெயிலும் படித்தேன். ஒரு போலீஸ் அதிகாரியாக என்னுடைய கடமையை நான் செய்கிறேன். ஆனால் ஒரு தகப்பனா இதை விட நிறைய விவரங்கள் உங்களால் சேகரிக்க முடியும். அதை செய்யுங்க. We will do it. என்ன பண்ற? பார்த்த தெரியல, லேப்டாப்பை பேக் பண்ணிட்டு இருக்கேன். அதை கேட்கல. எங்க போறதா பிளான்? எங்க போறேன்ல, எப்ப போறோம்னு கேளு. ஹேய், ஒரு 2 மாசம் தானே. நான் போய் ஒர்க் முடிச்சிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் இங்கே இரு. இங்க உட்காந்து இந்த செவத்தை பார்த்தா நீ தெரியவ, அந்த லைட்டை பார்த்தா நீ சிரிச்சிட்டு மறைவ, அந்த கர்டன்ல இருந்து ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுவ. ஏன்னா இங்க உட்காந்து தலைகணி கட்டி பிடிச்சி தூங்க முடியாது. நீ என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம். நான் அங்கே எனக்கு ஜாப் ரெடி பண்ணிட்டேன். வாட்ச்மேன் அண்ணா, அம்மா வீட்டை பாத்துக்கோங்க. ஆசையா வாங்கினது. ஹைதராபாத் போறோம், 1 மாசத்துல வந்துரும். என்ன ஹனிமூனா? அப்படியே வச்சுக்கோங்க. கேட்டை லாக் பண்ணிடுங்க. சரிங்க. ஏங்க இது காவேரி வீடு தானே? ஆமாங்க. நீங்கள் யார்? நான் அவங்க அப்பா. அவங்க அப்பாவா? ஆமாம். அவங்க ஆஃபீஸ் வேலையை ஹைதராபாத் போயிருக்காங்க. வரதுக்கு 1 மாதம் ஆகும். அவங்க நல்லா இருக்காங்கல்ல? அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. பையனுக்கேற்ற பொண்ணு, பொண்ணுக்கேற்ற பையன். ஜோடி பொறுத்து அவ்வளோ அம்சமாக இருக்கு. இதை வச்சு பணம்லாம் இருக்குங்க. என் பொண்ணு நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதை வச்சுக்க பிடிங்க. டேய், அவனை பார்த்தா காவேரிக்கு அப்பேன்றான். அவனா சிரிக்கிறான், அவன் சந்தோஷன்றான். பாக்கெட்டில் வர பணத்தை வைக்கிறான். ஒருவேளை டோப்பு போட்டிருப்பானோ? மிஸ்டர் காசிலிங்கம், ரைட்? இந்த வீட்டில் யார் இருக்காங்க? ஒரு யங் கப்பிள் சார். என் பேர் ஒன்றும் சிலேபி இல்ல, லலித் சாத்விகா.
ஏய் ரசகுல்லா வாட்ஸ் அப்? அவனையும் உங்களுக்கு தெரியுமா? சோமாஸ் கிச்சன்ல இருந்து உங்க அப்பா சூப்பரா சமைக்கிற வரைக்கும் எனக்கு நல்லா தெரியும். மம்மி மம்மி நம்ம வீட்டுக்கு 2 மந்திரவாதிங்க வந்திருக்காங்க மம்மி. வாங்க, சொல்லிருந்தது உங்களதானா? அப்ப இவங்க மந்திரவாதிங்க இல்லையா? இல்ல, இவங்க நம்ம வீட்ல தங்க போற பேயிங் கெஸ்ட். வாங்க. இட்ஸ் ஓகே சார். பரவாயில்ல. Thank you. இதுதான் உங்களோட ரூம். தேங்க்ஸ். என்னடா டயர்டா? நீயும் தூங்கு, ரெஸ்ட் எடுப்போம். இப்பவே எனக்கு ஊரை சுத்தி பார்க்கணும். கிளம்பு. இங்க தானே இருக்க போறோம், 2-3 நாள் ஆகட்டுமே. எழுந்துரு எழுந்துரு. சென்னையில பல வருஷமா இருந்துகிட்டே நிறைய பேர் காந்தி மண்டபம், வள்ளுவர் கோட்டை, கன்னிமேரா பார்க்காம இருக்காங்க தெரியுமா? சோ நம்ம இங்க எதையுமே பார்க்காம இருக்க கூடாது. காவேரி சீக்கிரம் வா. எங்க இருக்க? ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி நிக்கிறேன். நீ கண்ணை மூடிக்கோ. நான் வேணா வெளிய போட்டுமா? ஓ ஷிட். வாவ். உலக அழகி மாதிரி இருக்கு. இப்போ உனக்கு அப்படிதான் தெரியும். ஹே ரியலி ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கு. ஏன் போடோ பார்த்து சொல்றியா? இந்த போட்டோ பார்த்தா போடோ கண்ணே. இங்க ஒரு கேப் இருக்கு. ஹே ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்கு. இந்தியால தான் இருக்கும். ஆனா எனக்கு நீ புதுசா இருக்கே. அங்கிள் எங்களுக்கும் புதுசா தான் இருக்குது. வயலில் கனல் வீசும் கடற்கரை மணலில் விளையாடும் நடை பிடிக்கும். அடி பெண்ணே இளம் கண்ணே நம் ரசனையில் இருவரும் இருதுருவம். இருப்பது பிடிக்கும். கவிதைகளை வாசிக்க மிக பிடிக்கும். ஓவியத்தின் ரகசியம் மிக பிடிக்கும். தாவி அடிக்கும் அழகில் சரப்பூவா மிக மிக பிடிக்கும். இளம்பருவும்
கொத்து கொத்து கொண்டு கூட்டு கூட கிடந்து சண்டை எடுக்கிற குருவிகள் பிடிக்கும் கம்பங்குட்டு தயிர் போட்டு இருந்தாலும் உனக்கு இருந்தால் பைத்தியம் பைத்தியம் தான் பிடிக்கும் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்கும் தம்பி சித்தப்பனுக்கு நான் டம்ளர் ஊத்தி குடுறா என்ன சித்தப்பு அடி 4வது ரவுண்டு தான் வேணாம் போன அண்ணனுக்கு குடுறா குடுறா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என் பொண்ணு அதை விட சந்தோஷமா இருக்கா மாப்பிள்ள இருக்கானே சொக்க தங்கம்டா என்ன மாதிரி கருப்பா இல்ல அந்த மாதிரி சிவப்பாடா பெரிய சோப்பும் இல்ல என்ன மாதிரி கருப்பும் இல்ல நீங்க பாத்தீங்களா பார்க்கல அண்ணன் சொல்லிச்சு என்னையே கூட்டு போயிருக்கலாம்லடா ஏன் இந்த மாதிரி வச்சுட்டு போய் நார் அடிக்கிறதுக்கா டேய் நம்ம யாருமே போய் பார்க்க வேணாம் அவ ரொம்ப சந்தோஷமா இருக்காடா என்ன ஹைதராபாத்ல இருக்காங்க 2 பேரும் அடுத்த மாசம் வராங்க நம்ம எல்லாரும் குடும்பத்தோட போய் பார்க்க போறோம் என்றா தம்பி அண்ணன் சொன்னா சரிதான் சரிதானக்கா தம்பிங்க சொன்னா சரிதான்டா 1000 பேரை அழ வைக்கிற உண்மையை விட 4 பேரை சிரிக்க வைக்கிற பொய் மேலுன்னு என் எதிர் வீட்டுக்காரனுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லியிருக்கான். டேப் எங்கே வச்சிருக்க? சேட்டு கடையில் வச்சுட்டேன். பாட்டு கேட்கணும். எம்கே தியாகராஜ பகதூர், டிஆர் பாப்பா, கண்டசாலா இவங்க எல்லாரும் கரைச்சி லபக்குன்னு குடிச்சா வருமே ஒரு ஏப்பம். அந்த மாதிரி நான் பாடுவேன். பாட்டுமா? அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அழகு. போட்லியா போறோம்? ஜெட் ஸ்பீட்ல ராக்கெட் ஸ்பீட்ல கொண்டு போறேன். இப்போ பாரு. கனாத காயகத்தை இன்னும் மேல கனாத காயகத்தை கனாத கனாத காய கனாத கனாத காயாத. ஸ்டாப் இட். இதை நான் எவ்வளவு பேர்கிட்ட சொல்லுவேன்? கார்த்திக் கிட்ட சொன்னேன், டேவிட் கிட்ட சொன்னேன், தினேஷ் கிட்ட சொன்னேன். எனக்கு உன்கிட்ட பேச பிடிக்கல. இப்போ நீ பேசுறத நிறுத்தல, நான் நிறுத்திடுவேன். அப்போ என்ன நிறுத்த சொன்னது யாரு? என்னாச்சு? ஏன் வண்டி நிக்குது? இங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாதா? இல்ல, நான் ஜான் கிட்ட பேசிட்டு இருந்தேன். யாரு? ஜாக்கி ஜானா? என் பாய் ஃப்ரெண்ட். லோக்கல் ஜான் கிட்ட ஏன்டி இவ்வளவு சத்தம் போட்டு பேசுன? வாழ்நாள்ல நீ போனே பேசுனது இல்லையா? மூஞ்ச பாரு, நல்லா இஸ்திரி போட்டா மாதிரி. ஐயோ, ஏன் வண்டி இவ்வளவு ஸ்பீடா ஓட்டுன? நீ தானடா சொன்ன ஸ்பீடு பத்தல, இன்னும் மேல இன்னும் மேல இன்னும் மேல அப்படின்னு கதர்னியடா. நான் பாட்டு சொன்னையா? டேய், வண்டியில இருக்க எல்லாரும் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. இதுக்கப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பாட்டு போடுன்னு முழுசா பேசணும். யாராவது மொட்டையா பேசுனீங்க, வண்டி எடுத்துட்டு போய் மொத்தமா கூவத்துல சொல்லிவிட்டு நான் ஒருத்த மட்டும் எஸ்கேப் ஆயிடுவேன். என்னங்க சார், 11 மணி ஆச்சு, இங்க நிக்கிறீங்க? காவேரி இன்னும் வரல. ஓ, ஓகே. குட் நைட். குட் நைட். எனக்காகவா வெயிட் பண்ற? இல்ல, வேலைக்காரிக்காக. சாரி, என் ப்ராஜெக்ட் முடிய கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல? சாரி. இட்ஸ் ஓகே. காவேரி. மாஸ்கோ. என்ன? உனக்கு என்ன பிடிக்கும்? உன்னதான் பிடிக்கும். வேற என்ன பிடிக்கும்? இந்த அழகிய பெத்த அப்பா அம்மாவை பிடிக்கும். காலங்காத்தாலே அறுக்காத. வேற? எங்க ஊர்ல ஒரு குஸ்திவாத்தியார் இருந்தாரு. அவர் வேணுமா? இல்ல, அவரு 107 வயசு வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருந்தாரு. ஓ, அது கூட பரவாயில்ல. அவர் வைஃப் 110 வருஷம் வாழ்ந்தாங்க. கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருந்தாங்க. அவங்கள போலவே நாமளும் இருக்கணும். இது ஆசை இல்ல, பேராசை. என்னடா நம்ம வீடு திறந்து கிடக்குது, டிவி ஓடுற சவுண்டு கேக்குது. டிவி தான் ஓடுது. ஏசி, ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்ச பால், பழம், ஜூஸு, ஃபேனு. வீட்டுக்காரி விட வேலைக்காரி நல்லா சொகுசாக தான்டா இருக்காளுங்க. என்ன படம் பார்த்துட்டு இருக்க? அக்னி நட்சத்திரம். அக்னி நட்சத்திரம்? அதை ஆஃப் பண்ணு, நம்ம ஸ்ட்ரைட்டாக ப்ளே பண்ணுவோம். ஏ கமான். அக்னி நட்சத்திரம் படத்துல ஒரு சீன் வரும், பாத்தியா நீ? பிரபுவும் கார்த்திகா நேரு ஓடி வந்து மோதிப்பாங்க. அது விளையாடுவோமா? நீ பிரபு,
நான் கார்த்திக். ரெண்டு பேரும் நேர் ஓடி வந்து மோதிக்கணும். யார் கீழே விழுறாங்களோ அவங்க அவுட். ஓகே போய்க்கோ. நல்லா போய்க்கோ. ரெடி 1 2 3 கம் ஆன். ஐயோ அம்மா. இடிக்கும் போது குண்டா இருந்தா இப்போ ஒல்லியா இருக்கிறா. ஐயோ வீட்டுக்காரி. ஏய் எங்க இருக்கற? போய் அந்த பாத்ரூம்ல கழுவி க்ளீன் பண்ணி வை. சரி நம்ம 2 பேரும் சிவாஜி படத்துல வர சீன் மாதிரி நடிக்கலாமா? எது ரஜினி ஸ்ரேயா அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீனா? இல்ல ரஜினி சார் எல்லாரையும் ஆபீஸ் ரூம் கூப்பிடுவாரே அந்த சீன். அது அடிக்கிற சீன் இல்ல. இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. லெக் தூக்கலையா? எமோஷனல் ஆயி. என்னது இது? குதிரைக்கு கொல்லு வச்ச மாதிரி இருக்கு. சாப்பிடு. சார் வெரி பேட் டேஸ்ட். இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். சுமார். உங்களை ஒன்னு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? ஏய் கேளுங்க. சுமார். இந்த சாப்பாடு எவ்வளவு நாளா சாப்பிடுறீங்க? நாங்களே இன்னைக்கு தான் சாப்பிடுறோம். ஓ உங்க புது சமையலா? அதான் இவ்ளோ கேவலமா இருக்கு. அங்கிள் இது ஆன்ட்டி செஞ்சது. ஆன்ட்டி? அம்மா நாங்க நாளைக்கு சாப்பிடுறோம். ஹே காவேரி நில்லு. காவேரி சாரிடா, நீ தான் சமைச்சேன்னு எனக்கு தெரியாது. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஊரெல்லாம் தேடி புக் வாங்கி படிச்சு ரெடி பண்ண. ஒவ்வொரு குஸ்தி வாத்தியார் தான் 120 வயசு வரைக்கும் வேணுமா? எனக்கு ஒன்றும் நீ 120 வயசெல்லாம் வேணாம். 99 ஓகே. இதை டெய்லி சாப்பிட்டா 99 இல்ல 9 நாள் தான். லூஸ் மோஷன்ல ஆல் அவுட். அப்புறம் சங்கடா. என்ன வண்டியை ஆஃப் பண்ணியோ ரேடியேட்டர் ஓடுற சவுண்ட் கேக்குது? கூலண்ட் ஆயில் ஊத்தலையோ? ஏய் என் வண்டியில தனியா உட்காந்து ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்கு. வாட் இஸ் த ப்ராப்ளம்? என்ன பிரச்சனை உனக்கு? ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனைனால அது பெருசா தானே ஆகும். என்ன ஃபேமிலி பிரச்சனையா? கடன் பிரச்சனையா? லவ் பிரச்சனையா? அடச்சே எல்லாரும் வீட்லயும் இந்த லவ் பிரச்சனை தான் ஆட்டி படைக்குது. யாரை லவ் பண்ற? உங்களை தான். அது கொஞ்சம் கண்ணை திறந்தா சொல்ல. உன்னதான். ஓ தேங்க்யூ. அதுக்கே கண் ஆப்ரேஷன் பண்ணாம அழுதுன்னு இருக்கிற. இதவர் உன் பிரச்சனை நான் சால்வ் பண்றேன். அந்த கண் ஓப்பன் பண்ணிட்டு அந்த டிராப்ஸ்லாம் கிளியர் பண்ணு. என் பிரச்சனையை தீர்க்கணும்னா நம்ம வெளியில போய் பேசலாம். வெளியே என்ன? வெளியூர் போய் பேசலாம், வெளிநாடு போய் பேசலாம், ரூம் போட்டு பேசலாம். முதல்ல நீ கண்ணத்தர. போலாமா? கமான் எழுந்துரு. கமான் சொல்ற. நம்ம எங்க ரூம் போட்டு எப்படி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலான்னு. நமக்கு குறுக்க எவ்வளவு பெரிய மலையே வந்தாலும் சரி தூள் ஆக்கிடுவேன். என்ன எவ்வளவு பார்த்தாலும் என் பொண்டாட்டி மாதிரியே தெரியுது. பாத்தியா உன் புருஷன் எல்லா பொண்ணுகிட்டயும் சொல்லுங்கன்னு சொன்னல. நீ நம்பலல. இப்ப பாத்துக்கோ. யார் செக் பண்ணீங்களாடா இன்னைக்கு? என்ன இதெல்லாம்? இல்ல பொண்டாட்டிங்க அழுதா, இது பொண்ணுங்க அழுதா என்னால தாங்கிக்க முடியாது. அதான். அப்படியா? என்னடி ஜேம்ஸ் பாண்ட் துப்பாக்கி மாதிரி காட்டுற? மர்மகலையா? இல்ல மர்மகலை. எல்லாரும் பொண்டாட்டிக்கு பயந்து வீட்டுள்ளே அடி வாங்குவீங்க. என்ன மாதிரி நடு ரோட்ல பப்ளிக்ல அடி வாங்க முடியுமாடா உங்களால? டேய் ஒண்ணு தெரிஞ்சுக்கிங்கடா. ஊருக்கே பருப்பானாலும் சரி வீட்டுக்கு தொடப்ப கட்டதான் சொல்லலாம். அழியுது. சார் என்னங்க சார் ஃபைல்? My working hours are over. I can't work even for a minute. I want to spend time with my wife and family. I'm going. Mr. Martin, try to understand. Today is the last day to finish this assignment. We got to complete this project. I can't, sir. சார் நான் வேணா அந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சு தரட்டுமா? Please. ஹாய் காவேரி. ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டேன். நீ எப்போ வர? நிறைய வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். நான் வீட்டுக்கு வந்து 1/2 hour ஆச்சு. சீக்கிரமா. இன்னைக்காவது ஷாப்பிங் போலாம். மணி 6 ஆச்சு. நீ வரேன்னு சொல்லி 4 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வரல. இன்னும் 1 hourல அங்க இருப்பேன். இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம முடிக்கலன்னா அது வேற கம்பெனிக்கு போயிருக்கும். நோ ப்ராப்ளம் சார். மார்ட்டினும் கரெக்ட் தானே சார்? சண்டே அதுவுமா ஃபேமிலியோட இருக்கணும்னு ஆசைப்படுறான். அவன் விஷயத்தில் அவன் கரெக்டாக இருக்கான். நம்ம 24 hours ஒர்க் பண்ணாலும் எந்த ஒரு பெனிஃபிட் இல்லை. ஆனால் அப்பவும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். ஆமாம். தனி வீடு, நீக்ரோ ஃபிகரு, ஸ்ட்ரக்சர் வேற சூப்பரா இருக்கு. புருஷன்கார வேற வெளில போறான். லாங்குவேஜ் வேற தெரியாது. கோழி அமுக்குற மாதிரி அமுக்குறோம். ஐயோ முயோன்னு சவுண்டு தான் வரும். எட்ரா கோட்ரா ஆட்ரா முட்ரா. போடி போ. போயிட்டாளா? டிரைவர் ட்ரெஸ்னா கொஞ்சம் அதிகமாக தான் அழுக்காகும். அதுக்கு என்னமோ கப்படிக்குது. நான் துவைக்க மாட்டேன், தூக்கி போட்டு போறேன். ஒரு நாள் உன் கொழுப்படுகிறேன். போ மாத்திக்க ட்ரெஸ் இல்லாம இவன் நைட்டியை போட்டுக்கிட்டு கண்டா பின்னான்னு கண்ட இடத்துல காத்து போகுது. நைட்ல தான் உன்னை தொட முடியல. உன் நைட்டியை போட்டாவது ஃபீலிங்கை ஃபீல் பண்ணிக்கிறேன். ஐயோ அம்மா அப்பா ஐயோ
ஓடி போயிருங்கடா யாருக்கிட்ட நானே கேப்பில் 2020 மேட்ச் ஆடுறவன் என்கிட்ட டெஸ்ட் மேட்சா மகனை அடிக்கிற அடியில் மூஞ்சில அதுவும் கிழிஞ்சிரும் ஏதோ நான்றதுனால தப்பிச்சு உயிரோட ஓடுறீங்க மகனை என் பொண்டாட்டியா இருந்தா அறுத்து ஊறுகாய் போட்டிருப்பா தண்ணி ஊற்ற விட மாட்டானுங்களே எங்கேயா மீட்டிங்? ஆமா இப்போலாம் இந்த மாதிரி இடத்துல தான் மீட்டிங்கே நடக்குது. மீட்டிங் அண்ட் ரிலாக்ஸிங் 2 in 1. இதெல்லாம் தப்பா தெரியல? ஒரு நிமிஷம். ஹாய் ஹனி. ஹாய் மேன், லெட்ஸ் ஜாயின் இன் பார்ட்டி. கேட்டியா? எனக்கு இதெல்லாம் சரின்னு தோணல சார். நாம கம்ப்யூட்டர் ரெஃப்ரெஷ் பண்ற மாதிரி மைண்ட்க்கு ரெஃப்ரெஷ்மென்ட் வேணும். எல்லாமே பிராக்டிகல் ஆயிடுச்சு. வீட்ல பொண்டாட்டி குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே. அட போயா, வீட்டுக்கு போனா வைஃப் டயர்ட் அவளுடைய வேலைனால. நான் முடிச்சிட்டு இருக்கும்போது அவ தூங்கிட்டு இருக்கா, அவ முடிச்சிட்டு இருக்கும்போது நான் தூங்கிட்டு இருக்கேன். 2 பேரும் முடிச்சிட்டு இருக்கும்போது குழந்தைகளை முடிச்சிட்டு இருக்கு. அதான் எனக்கு இதெல்லாம் வேணாம் சார். முதல்ல யார்கிட்ட கையெழுத்து வாங்கணும்னு சொல்லுங்க, போய் வாங்கிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. மாஸ்கோ எந்திரிங்க. சாரி. என்னங்க இங்கே படுத்துருக்கீங்க? வரத்துக்கு லேட் நைட் ஆயிடுச்சு. எங்கள் ரூம் பெல் அடித்தேன், காவேரி ஏந்திரிக்கல. நல்லா அசந்து தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். அப்போ என் ரூம் பெல் அடிச்சிருக்கலாமே. குழந்தைங்க தூங்கிட்டு இருப்பாங்க, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் தான். இட்ஸ் ஆல் ரைட். கமிங். சாரி. ஒர்க் அதிகமா? ஏன் இவ்வளோ லேட்டாக வர? நான் சீக்கிரம் வந்துட்டேன். நீ தான் நைட்டு வீட்டுக்கு வாட்ச்மேன் வேலை பார்க்க வச்சிட்டேன். எத்தனை மணிக்கு வந்த? 11 மணிக்கு. ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல. இவ்வளோ மிஸ்ட் காலா? காலிங் பெல் அடிச்சிருக்கலாம்ல. இனிமே காலிங் பெல்ல உன் காதுக்குள்ள தான் வைக்கணும். சாரி. நீ வரேன்னு சொன்ன வரவே இல்லை. அதான் நான் சந்தியா கூட ஷாப்பிங் போனேன். வந்ததும் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, தூங்கிட்டேன். சரி நீ குளிச்சுட்டு வா, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். சரி சரி. டேய் பொண்ணு பதில் எழுந்துடுறா. டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் நான் எல்லா கம்பெனியும் வண்டி ஓட்டுறேன். நீ வண்டி உள்ள ஃபிகர் ஓட்டுறியா? இந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாரும் உயிர் சுமக்கிற ஏமா நான் ஜாக்கிரதை. டேய் ட்ரைனேஜ் வாயா வேர்க்கல்லையா தின்னுட்டு தோல்லாம் இங்கே போட்டு அதுக்கு மேலே வாந்தி எடுத்து வச்சுட்டு போயிடு. நான் கழுவி விடுறேன். வேர்க்கல்ல இங்க என்ன டூரிங் டாக்ஸில இங்க பாத்தியா பிட்டே ஓடிட்டு இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ, மே கமிங்? எஸ் கமிங். பாரு லாட்ஜில் இருக்கிற மாதிரியே பேசுறான். டேய் 2 பேர் என்ன ஃபெவிகால் போட்டு டைட்டா ஒட்டின்னு வந்துட்டீங்களா? இதை கூட்டிகிட்டு பீச்சுக்கு போ, இல்லைன்னா சந்து போந்துக்கு போடா. ஏன் வண்டி ஏடா கலீஜி பண்ற? வால்ட்டி போயா பண்றது கலீஜி. அதுனா கர்ச்சிப்பு மேல பெரிய கண்ணகி குடும்பம். டேய் இன்னும் இந்த ஸ்டாப்பிங் நிறுத்தல. ஏ ஃபோன் யார் ஜானா? டேய் பங்கடா. ஆமாண்டா, அவ வேற ஒருத்தனோட செட் ஆயிட்டா. வாங்க மேடம், இப்போதான் வரீங்களா? ஏய் என்ன மீன்பாடி வண்டி ஓட்டுற டிரைவர் நினைச்சியா? ஐ ஆம் த ஓனர் ஆஃப் திஸ் வெஹிக்கிள். கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை. எப்போ பார்த்தாலும் லேட்டு. நல்லா இருக்க முடியும் களைச்சி விட்டு வரதுக்கு இவ்வளோ நேரம். இன்னும் என்ன மாதிரி கடலிங் ஏர் பண்ணா எவ்வளோ லேட் ஆக்குவீங்க? நான்சென்ஸ். எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்குங்க. என்னை வந்து இது வரைக்கும் பார்த்தது வேற. ஏதோ என் தலைமுடி விக்கெல்லாம் பார்த்தா கொஞ்சம் காமெடியாக இருக்கும். ஆனால் நான் ரொம்ப பொல்லாதவன். இன்னொரு தடவை என்னை இந்த சீட்லேருந்து எழுந்துக்கிற மாதிரி வச்சிடாதீங்க, தாங்க மாட்டீங்க. ஹலோ,
Yes, I am driver Devaraj. Vehicle number AP219669. Yeah, curling hair. Today brown hair. Yes. ஆமா. என்னது பாமா? எங்க? என்னது டிரைவர் சீட் கீழியா? எழுந்தா வெடிச்சிருமா? என்னது எழுந்துக்க கூடாதா? டேய், இது என்னடா பாம் எழுந்தா வெடிச்சிரும்? என்னது கன்னி வெடியா? அதை ஏன்டா ஏன் ஹலோ ஹலோ இன்னும் எவ்வளோ நேரம் உட்காரணும் இப்படியே? ஹலோ 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 டேய், இவனுங்க எதிர்க்க வேற சொல்லிட்டு நான் எழுந்தா வெடிக்கும்னு. என்ன ஏதோ வைப்ரேட்டர் மோடு மாதிரி ஒதுருது. டேய், எல்லாம் அப்படியே உட்காந்துருங்க, யாரும் எழுந்துக்காதீங்க. உங்க கை கொடுங்க. செல்லம், எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நீ ஒருத்தையாவது என் கூட உடன்கட்டை ஏற வந்தியே. நீ தாண்டி குடும்ப லேப்டாப்பு. என்ன பண்ணிட்டு இருக்க? டைம் பார்க்க போறியா? நல்ல நேரம் எதுன்னு இருங்க. என்னடி பண்ணிட்டு இருக்கிற? ஏன் பை உள்ள போடுற? நீங்க பாம்பு அடிச்சு செதறிட்டீங்கன்னா இதெல்லாம் எடுக்க முடியாதுல்ல, அதான் இப்பவே எடுத்துட்டேன். டேய், செத்ததுக்கு அப்புறம் அடையாளத்துக்கு இந்த ஒரு விக்காவது இருக்கட்டும்டி. விட்டுட்டு போடி. சரி, சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேருங்க. போனமாவா? எப்படியோ வந்து சேருங்க. டேய் டேய், நீ அடி தர்ம பத்தினி. ஐயோ, எழுந்துக்க முடியலையே, வைப்ரேஷன் அடிக்குதே. ஒரு வேளை இவ தான் பாம்புக்கு சொல்லியிருப்பாளா? பிளான் பண்ணி மாலைலாம் வாங்கி வந்துட்டா. ஹலோ டேய், சொல்றா எப்போ வெடிக்கும்னு? இது வெடிக்காதுங்க, சும்மா என்டர்டெயின்மெண்ட். என்டர்டெயின்மெண்ட்டா? ஹலோ. ஏய், நீ என்ன பண்ணிருக்க? உனக்கு கொடுக்க வேண்டியது நீ இல்ல, என்ன பண்றது? நீ எப்போ வருவ? அங்க எத்தனை முத்தங்கள் இருக்கு நீ என்றதுக்குள்ள? அதுவும் வளட்டாலியே. ஏய், பை. ஆன்ட்டி என்ன பண்றீங்க? மூஞ்செல்லாம் முத்தம். பிசமா வாங்க. ஹாய், gift for you. Thank you. என்னது? பிரிச்சு தான் பாரு. Love is life, but life is not only about love. Very nice. Thanks. gift விட இதுல இருக்கிற வரிகள் சூப்பர். gift மட்டும் இல்ல, ஒரு பார்ட்டியும் இருக்கு. வா போலாம். ஆடும் பெண்ணும் இல்லை என்ற ஜாலி ஏது ஜாலி, ஆனால் இங்கே ஆடும் பெண்ணும் வாழும் வாழ்க்கை போலி. உள்ள சண்டை போட்டு வெளியே போலி பேச்சு, உள்ள சண்டை போட்டு வெளியே போலி பேச்சு, மூடி போட்டு போட்டு மூடி முகமா போச்சு. அது குத்தம் இது குத்தம், அன்போடு பழகிப்பார். அது சொத்தை இது சொத்தை, முதலில் உன் முதுகை பார். அது குத்தம் இது குத்தம், அன்போடு பழகிப்பார். அது சொத்தை இது சொத்தை, முதலில் உன் முதுகை பார். ஆணும் பெண்ணும் கூடலாம் சரி சரி செய்ய பார். ஆடும் பெண்ணும் இல்லை என்ற ஜாலி ஏது ஜாலி, ஆடும் பெண்ணும் இல்லை என்ற ஜாலி ஏது ஜாலி, ஆனால் இங்கே ஆடும் பெண்ணும் வாழும் வாழ்க்கை போலி. ஆனால் இங்கே ஆடும் பெண்ணும் வாழும் வாழ்க்கை போலி. உள்ள சண்டை போட்டு வெளியே போலி பேச்சு, மூடி போட்டு போட்டு மூடி முகமா போச்சு. குளத்துக்கு மேலே பார்த்தா அழி சிரிக்கும், முதலைகள் உள்ளுக்குள்ளே பல்ல திறக்கும்.
சபையில ஆணும் பொண்ணும் ஒட்டி கிடக்கும் வீட்டுக்குள்ள கட்டில் ரெண்டும் ஒட்டி கிடக்கும் முல்லை தாண்டி ஊரை சுடு வம்பை தாண்டி அன்பை தேடு நிலவென்றால் குறையொன்று அதை மீறி ஒலியுண்டு உறவென்றால் குறையுண்டு அதை மீறி வாழ்வுண்டு ஆணோ பெண்ணோ கோணல் ஆனால் சரி சரி செய்யப்பா நுரைகளே மிச்சம் என்றால் தீர்த்தம் எங்கே குறைகளே மிச்சம் என்றால் வாழ்க்கை எங்கே அன்பிலே தோயும் நெஞ்சில் விரிசலெங்கே ஆகாயம் துண்டாய் ரெண்டாய் உடைவதெங்கே உன்னை போலே பெண்ணை நேசி கண்ணை போல ஆணை நேசி உன் வேட்கை உன் ரசனை யார் மீதும் திணிக்காதே ஒரு நெஞ்சு கசந்தாலும் இரு நெஞ்சும் திணிக்காதே ஆணோ பெண்ணோ கோணல் ஆனால் சரி சரி செய்யப்பா போனை எடுத்து தொலையண்டா. மேடம் யூ வாண்ட் கம்பெனி? கெட் அவுட். நீயே வந்தா போயிடலாம். சீக்கிரம் வாயே. தோற வந்துட்டாரா? உனக்கு தான் சார் வெயிட்டிங். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. செம்ம ஜாலிப்பா. நீயும் இருந்திருக்கலாம். நீ குடிச்சியா? இல்லையே. போய் சொல்ற. உன் மேல கூட தான் சிகரெட் ஸ்மெல் அடிக்குது. அப்ப நீ சிகரெட் குடிச்சியா? என்ன நக்கலா? குடிச்சிருக்க அதுல போய் வர. குடிக்கல. ஆனா என்ன? ஒரே ஒரு சிப். அப்ப நீ குடிச்சிருக்க. ச்சே. புரிஞ்சிக்க. ஒரு சிப்புங்கிறது வேற, ஃபுல்லா குடிக்கிறதுங்கிறது வேற. ஃபுல்லானாலும் சிப்பானாலும் நீ குடிச்சிருக்க, அத வேற மறைக்கிற. ஆமா நான் குடிச்சேன் என்ன இப்ப? என்னடி காரி துப்புற? உன் மூஞ்சிலே துப்புன, வெளிய தான துப்புன. என்னடா லேட்டு? தமிழ் சேனலுக்காக ஒரு ப்ரோக்ராம்க்கு இன்டர்வியூ பண்ணாங்க, அதான் லேட்டு. சூப்பர் மேட்டரா. என்னையும் இன்டர்வியூ பண்ணாங்க. இந்த டென்ஷன்லாம் மறந்துட்டு நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். we don't miss it. நீங்களா நாங்களா, ஆண்களா பெண்களா, ஒரு சுவாரஸ்யம் மிகுந்த ஆராய்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்துரையாட வந்திருக்கிற உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிட்டுக்குருவியோட சத்தம் கேட்டுத்தான் நாமெல்லாம் கண்ணு முழிச்சு பொழுது விடிஞ்சிருச்சுன்னு எழுந்திருச்சோம். உங்களில் யாராவது சமீப காலத்தில் சிட்டுக்குருவியோட சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? இல்ல. எவ்வளவு வேகமா நாம விஞ்ஞானத்துல வளர்ந்துகிட்டு இருக்கோமோ அதை விட வேகமா இயற்கையை இழந்துகிட்டு இருக்கோம். இந்த இயற்கை மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா நாம மனித உறவுகளையும் இழந்துகிட்டு இருக்கோம். கூட்டு குடும்பம்ங்கிற ஒரு விஷயமே இப்ப நம்ம கிட்ட இல்லாம போயிருச்சு. இதுக்கெல்லாம் யார் காரணம்னு நினைக்கிறீங்க? நாம தான். கூட்டு குடும்பமா? பிரைவசி போய்டும் சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கு சார். அதுல ஒருத்தர் மட்டும் சம்பாரிச்சு மத்தவங்கள உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. ஓ, அதனால தான் எப்பவுமே நீ என்ன வேலைக்கு போன்னு சண்டையில விரட்டுறியா? நீ யாருமா? நான் அவரோட வைஃப் சார். வீட்ல சமைக்கிறதே இல்ல சார். ஒரு நாளைக்கு ஒரு ஹோட்டல் சாப்பாடு. வாஷிங் மிஷின் இருக்கு. துணி துவைக்க அலுப்புப்பட்டுட்டு வாரம் ஒரு புது துணி வாங்குறா. அது பரவாயில்ல, அவன் ஜட்டியை கூட துவைக்க மாட்டான். ஒரு வாரத்துல வியாழன் தமிழ் பார்ட்டி, வெள்ளி இங்கிலீஷ் பார்ட்டி, சனி வீக்கெண்ட் பார்ட்டி. கல்யாணம் மட்டும் வேணுமா? குழந்தை வேண்டாமா? ஏன்னு கேட்டா அழகு போயிடுமா? குழந்தை மட்டும் வேணுமா? ஆனா குழந்தைய பாத்துக்க மாட்டாங்களா? எல்லாம் நாங்க தான் செய்யணுமா? நல்லா இருந்த முடிய பியூட்டி பார்லருக்கு போய் வாரத்துக்கு 3 தடவை கலர் அடிச்சா. இப்போ முடி கொட்டுதுன்னு டாக்டருக்கு வீட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கா. குடிச்சா நல்லபடியா பேசுறான் சார். தெளிஞ்சா விழுந்து புடுங்குறான் சார். நம்ம ஊர் கலாச்சாரம் பட்டு புடவை. அதை கட்ட அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நாங்களாவது இன்னைக்கு புடவை கட்டியிருக்கோம். அவங்கள யாராவது வேட்டி கட்டியிருக்காங்களா? கல்யாணத்தன்னைக்கு தவிர எங்களை யாரும் வேட்டி கட்டுறது இல்ல. என்னன்னு சேர்த்து
சரியான தூங்கு மூஞ்சி சார். இவர் மட்டும் என்னவா காலையில சீக்கிரம் ஜாகிங் போகணும்னு சொல்லுவான், 9 மணி வரைக்கும் தூங்குவான், அப்புறம் எழுந்து கண்ணாடி முன்னாடி தொப்ப விழுந்துருச்சுலன்னு பெனாத்துவான். அதுக்கப்புறம் குளிக்க போனா காக்கா குளியல் பாதி உடம்பு நனைஞ்சே இருக்காது. சரியான சோம்பேறி சார். ஆம்பளைனா அப்படிதான் இருப்போம். ஹலோ, நான் உன்னை விட அதிகமா சம்பாதிக்கிறேன். அந்த திமிரு தான் சார். ஆமா, இவர் வடிச்சு கொட்டினதை சாப்பிட்டு திமிரு அதிகமாயிடுச்சு. ஆமா, நீங்க தான் ஒரு நாள் ஆக்கி போட்டீங்களே கம்மங்களி, அது சாப்பிட்டு நைட் எல்லாம் வயித்து வலி சார். ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு சார். வேணா அவகிட்டே கேளுங்க. அப்ப கம்மங்களி நல்ல உணவு இல்லைங்கிறீங்களா? நோ, நான் அந்த ஃபுட்டை சொல்லல, தயார் பண்ண தெரியலன்னு சொன்னேன். அப்ப எனக்கு ஒன்றும் தெரியாது. எப்ப பார்த்தாலும் ஒரு அடி ஸ்டூல கால்ல கட்டிக்கிட்டே நடக்கறாங்க. ஸ்டூலா? ஹை ஹீல்ஸ். ஓ, நான் ஷார்ட் தான், ஹை ஹீல்ஸ் போட்டிருக்கேன். இவர எந்திரிச்சு நடக்க சொல்லுங்க, சப்பான மாதிரி நடப்பான். சார், திருட்டதை மடிச்சிட்டு வந்து பக்கத்துல படுக்கிறான். நாத்தம் தாங்க முடியல. சார், என்ன இவங்க எவ்வளவு சொல்றாங்களே, இவங்க குளிச்சு எத்தனை நாள் ஆகுதுன்னு கேளுங்க. பக்கத்துல போனா ஒரே நாத்தம், அதை மறைக்க ஒரு நாத்தம் பிடிச்ச பெர்ஃப்யூம் வேற. 2 நாத்தமும் தலைய சுத்துது. என் பின்னாடி நாயா சுத்தினப்ப நார்ல, இப்ப என் பக்கத்துல வந்தா நார்தா. சும்மாதான். ஹே, சாரி காவேரி, சாரி, ஐ டிட் மீன். ஓய் மூடு. பாருங்க, இவங்க நீயா நானான்னு சண்டையை போட்டுக்கிட்டு பாதியிலே எழுந்திருச்சு போயிட்டாங்க. நீ நான் நினைக்காம நாம நினைச்சிருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகளே வர வாய்ப்பு இல்லை. இந்த பிரச்சனை அவங்க கிட்ட மட்டும் இல்ல, நம்மகிட்டே இருக்குது. இதை நாம ஒவ்வொருத்தரும் சரி செஞ்சிட்டோம்னா இந்த சமூகத்தை நாம மாற்ற வேண்டியதில்லை, அது தானா மாறும். காவேரி நில்லு. என்கிட்ட வராத, உன்னை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. அங்க நடந்தது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம், அவங்களுக்கு அது ஒரு பிசினஸ். நான் கூட உங்ககிட்ட அங்க விளையாட்டுக்கு தான் பேசினேன். என் மனசை காயப்படுத்தி பார்க்கிறது உனக்கு என்டர்டெயின்மெண்ட், அவங்களுக்கு பிசினஸ். இல்ல காவேரி, தப்பா எடுத்துக்காத. சாரி. சீ, எதுக்கு எடுத்தாலும் சாரி 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 தவிர உனக்கு வேற எதுவுமே வராதடா. கொஞ்சம் மரியாதையா பேசு. இப்போ உனக்கு கோவம் வருதுல? என்ன எத்தனை வாட்டி அசிங்கப்படுத்திருக்க? உனக்கு பிடிக்குமேனு கம்மங்களி பண்ண, வீட்டுக்காரங்க குழந்தைங்க முன்னாடி என்ன இவ்வளவு அசிங்கப்படுத்தின. நீ மட்டும் விடிய விடிய என்ன வீட்டுக்கு வெளியே காக்க வைக்கல. கொசு கடியிலயும் நாய் சத்தத்துல எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? தெரியும். வீட்டுக்காரங்க வந்து எழுப்பின பிறகுதானே ஐயாக்கு விடிஞ்சதே தெரியும். நமக்கு ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல சேர்ந்து பார்ட்டி வச்சப்ப ஒரு 5 நிமிஷமாவது இருந்தியா? நீ குடிப்ப கூத்தடிப்ப, நான் உன் கூடவே இருக்கணுமா? இப்ப ப்ரோக்ராம்ல நடந்த சண்டைய என்னோட அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க. நீ பேசினது பார்த்து நான் ஏதோ ராட்சசன் தானே நினைப்பாங்க. நான் மட்டுமா பேசினேன்? நீ என்ன பேசின? உன்னால தானே பேசினேன். ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. நீ சொல்லி நான் கேட்கணும்னு அவசியம் இல்ல. பா, சரியான அடங்காப்பிடாரி. உனக்கு அடங்கி போணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. இவெல்லாம் அப்பா அம்மா பேச்ச கேட்டிருந்தா தான் என் பேச்ச கேப்பா. அவன் சொன்ன பல்ல உடைச்சிருவேன். இனிமே உன் கூட இருக்கிறதே வேஸ்ட். எஸ், அதே தான் நானும் சொல்றேன். உன் கூட இருக்கிறது அதை விட வேஸ்ட். ஓ, ஷட் அப். யூ ஷட் அப். என்ன வீடெல்லாம் திறந்து கிடக்கு? வழக்கம் போல வேலைக்காரி டிவி பார்த்துட்டு இருக்காளா? வீட்டுக்காரி, என்னடி நான் உன்னை வண்டியில காண தேடிட்டு இருக்கிறேன். நீ எனக்கு முன்னாடியே ஆஃப் கேட்டு சீக்கிரமா வந்துட்டியா? நான் இனிமே வேலைக்கு போறது இல்ல. வையா? வேலைக்கு போனா வேலைக்காரிய கரெக்ட் பண்றீங்க, ஆபீஸ்க்கு போனா ஆபீஸ்ல இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் கரெக்ட் பண்றீங்க. அதான் இனிமே வேலைக்கு போகாம உங்க கூடவே எந்நேரமும் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏச்சி லூசு, ஒரு பழமொழி தெரியுமா உனக்கு? கொலைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் வாயால பேசுவேன், ஆனா உன்னை தவிர வேற எந்த பொண்ணு டச் பண்ண மாட்டேன் செல்லம். நிஜமாவா? நிஜமாதான். ஐயோ, முதல்ல இந்த நாத்து பிடிச்ச விக்க தூக்கி போடுங்க. சாரி, போட்டு 1 வீக் ஆகுது, அதான் நாத்து அடிக்குது. அது மட்டும் இல்ல, இது ஆக்ஷன் வீக். இதை கட்டிட்டு ரொமான்டிக் வீக்கோட வர ரெடி ஆயிரு. 2 மினிட்ஸ் செல்லம், இப்போ விக்க மாதிரி வந்துடா. ஓகேவா? ஏய், எங்கடி இந்த விக்கெல்லாம் காணோம்? இங்க இருந்து விக்கெல்லாம் தூக்கி வெளில போட்டேன். என்னது? விக்கெல்லாம் தூக்கி வெளியே போட்டியா?
ஏய் அறிவு இருக்காடி உனக்கு? என்னோட அழகே இதா, இதை தூக்கி கீழே போட்டிருக்க. இது அழகில்ல, அசிங்கம். ஜோக்கர் மாதிரி தினம் ஒரு விங்க வச்சுட்டு ஊரெல்லாம் சுத்துறீங்க. இதுல என்ன சந்தோஷம் வேண்டி கிடக்கு? ஏய் சில பேர் தண்ணி அடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கானுங்க, சில பேர் கஞ்சா அடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கானுங்க, சில பேர் பொம்பளை கிட்ட போய் சந்தோஷமா இருக்கானுங்க. அந்த மாதிரி இந்த விக்கி வச்சு சுத்துறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன்டி, புருஷன் சந்தோஷமா இருக்கிற எந்த விஷயமும் இந்த பொண்டாட்டிங்களுக்கு பிடிக்காதே. ஆமா, எனக்கு பிடிக்காது. இத பாருங்க, கடைசியா ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க வீட்டுக்கு வரதா இருந்தா இந்த நாத்து பிடிச்ச விக் எல்லாம் தூக்கி போட்டுட்டு வாங்க, இல்லனா வீட்டுக்கே வராதீங்க. நானும் ஒன்னு சொல்றேன், கடைசியா கேட்டுக்க. வீட்டுக்கு வந்தா விக்கோட தான் வருவேன், வெறும் தடவை வர மாட்டேன். முதல்ல போங்க. போடி போடி போடி. எவ்வளோச்சு? 120 ரூபா ஆச்சுங்க. எல்லாம் முடிஞ்சது. சார் பணம் கொடுக்காம போறீங்க? அவங்க கொடுத்தாங்களே. 120 ரூபா ஆச்சு, 60 ரூபா கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் யார் கொடுக்குறது? ஒரு நிமிஷம், உனக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன், வந்து வாங்கிக்கோ. சரிம்மா. சார் பேலன்ஸ் சார். நீயே வச்சுக்க. அழுக்கு துணி எல்லாம் வாஷிங் மிஷின்ல போட்டுரு. சரிம்மா. அந்த டேபிள் மேல இருக்கிற பாக்ஸ்ல புது புடவை இருக்கு, எடுத்துக்கோ. சரிங்கம்மா. அம்மா அம்மா ரொம்ப நல்லா இருக்குமா. என் பெத்தவங்க கூட எனக்கு இந்த மாதிரி ஒரு புடவை எடுத்து கொடுத்தது இல்ல. நீங்க சின்னவங்களா இருந்தாலும் என் மேல அன்பு வச்சு இந்த மாதிரி ஒரு புடவை எடுத்து கொடுத்துருக்கீங்க. நீங்க தாம்மா எனக்கு தெய்வம். அம்மா எங்க வீட்டுக்காரர்கிட்ட காமிச்சிட்டு வரேம்மா. வாட்ச்மேன் சார் போன காரியெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சா? முடிஞ்சது. ஒரு மாதம் சொன்னீங்க, 20 நாள்லேயே வந்துட்டீங்க. வீட்டை வித்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். என்ன சார் ஊரே கூப்பிட்டு கிரகப்பிரவேசம்லாம் பண்ணீங்க, வீட்டில் ஒரு நாள் கூட தங்கலை, அதுக்குள்ளே விற்க போகிறேன்னு சொல்கிறீங்களே? என்ன பண்ணுறது, எங்களை ஹைதராபாத் ஆஃபீஸ்க்கே முழுசாக மாற்றிட்டாங்க. பேப்பர்லேயும் நெட்லேயும் விளம்பரம் கொடுத்துருக்கோம். யாராவது வீட்டை பார்க்க வந்தால் உள்ளே கூட்டிகிட்டு வாங்க. ஓகே சார். சரி. ஸ்பெஷலி ஃபார் யூ. என்னது? உனக்கு பிடிச்ச சாரி. வாவ் சூப்பர். இந்த டிசைன்ல இந்த ஒரே ஒரு பட்டு புடவை தான். அப்ப இந்த டிசைன்ல புடவை என்ன தவிர வேற யாரும் கட்ட மாட்டாங்களா? காவேரி காவேரி. ஏன் கத்துற? பின்ன நான் ஆசைப்பட்டு டிசைன் செஞ்சு வாங்கிட்டு வந்தது, அதுக்கு அலைஞ்ச வழி தெரியுமா உனக்கு? என்ன கேவலப்படுத்தணும்னே வேலைக்காரிட்ட கொடுத்து கட்ட சொல்லிருக்க. வேண்டாம், நான் என் மூஞ்சில வெட்டிட வேண்டியதானே. உன்னையே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆஃப்டர் ஆல் புடவை. கையா இனிமே சண்டை போடுறது வேஸ்ட். ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிட்டேன். சரி, முதல்ல வீடை வித்துறணும். எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ அதை பண்ணு. நான் இங்கே இருந்து போன பிறகு விற்கலாம். ஏய் யார் நீ? Notorious criminal Aladdin has committed many crimes including killing a police officer. If you come across him, please inform the police. Watchman! Hey! காவேரி! காவேரி! உனக்கு என்ன வேணும்? நான் எங்கேயும் போல, யார்கிட்டயும் சொல்ல. காவேரியை விட்டு. காவேரி! சொல்றத கேளு. அவளை விட்டுறா டேய். காவேரி! டேய், கதவு திறடா. டேய், காவேரி! காவேரி! யார் நீ? உனக்கு என்ன வேணும்? ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டானா? உன் கூட இருக்கிறத விட அவன் கிட்ட சாகிறது மேல். ஆலகால விஷத்தை நம்பலாம், கோலமாமத யானையை நம்பலாம், கொல்ல வரும் வேங்கை புலியை நம்பலாம், காலன் விடும் தூதையும் நம்பலாம். ஆனால் சேலை கட்டிய மாதரை நம்பினால் நீ பேண்ட் ஷர்ட் போட்டிருக்க, உன்னை நம்பலாம். போய் தண்ணி வாங்கிட்டு வா. வாட்டர் பாட்டில் இல்லை, விஸ்கி. உங்களுக்கு என்ன வேணும்? விஸ்கி. ஃபுல்லா ஆஃபா? ஃபுல்லே கொடுங்க. என்ன பிராண்டு? எந்த பிராண்டாவது கொடுங்க.
இது ஓகே? இந்தாங்க 650 ரூபா கொடுங்க. ஹலோ அம்மா. காவேரி, நல்லா இருக்கியம்மா? நீ எப்படி இருக்க? அப்பா கிட்ட பேசணுமா? காவேரிங்க உங்ககிட்ட பேசணுமா? கொண்டா கொண்டா. காவேரி, அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்னடா சொல்ற? என் லைஃப்ல என்னோட ட்ரெஸ்ல இருந்து நான் படிக்கிற வரைக்கும் எல்லாமே என் ஆசைப்படி தான் வாங்கிக்கிட்டேன். அப்படிதான் என் வாழ்க்கையை உங்ககிட்ட சொல்லாமே எல்லாத்தையும் பண்ணிட்டேன். இப்பதான் எனக்கு தெரியுது எல்லாத்தையும் சரியா செஞ்சனா லைஃப்ல பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னம்மா அந்த பையன் ஏதாவது மோசமான பையலா? இல்ல, ஒவ்வொரு நாளும் நரகமா இருக்குப்பா. என்னாச்சுடா? என்ன வந்து கூட்டிட்டு போயிடுங்க ப்ளீஸ். என்னடா நான் அழுவுற? சீக்கிரம்ப்பா, உங்களை கட்டி பிடிச்சு அழுப்பா. நீ ஒன்றும் பதட்டப்படாதடா, அப்பா உடனே கிளம்பி வரேன். ப்ளீஸ். It's very hot. Sorry. என்னோட போதையில் நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னா ஒன்று கேட்கட்டுமா? ஷூட். நீ பண்ணுறியே இதுக்கு பேர் தான் டார்ச்சரா? லிட்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாதிரி, கமிஷனர் பண்ணுறானே 5 ரவுண்ட் மாதிரி, அது டார்ச்சர். குட் மார்னிங். நல்ல தூக்கம் ஆஃப்டர் லாங் டைம். பரவாயில்ல, உங்களை நம்பலாம். காவிரி விட்டு என்ன பண்ணிக்க விட்டு. காவிரி, போலீஸ் கிட்ட யாரா சொன்னீங்க? நாங்க சொல்லல. சாவ போறீங்கடா, சாவ போறீங்கடா. ப்ளீஸ் ப்ளீஸ், நாங்க ஒண்ணும் பண்ணல. காவேரி, முதுகுல ஏன்டா சுடுற? இந்த பாடியை கிளியர் பண்ணுங்க. நீங்க 2 பேரும் வெளியில வாங்க.
எல்லாரும் அவங்க வண்டியில ஏறுங்க. எஸ் சார். சாரி சார், நீங்க வரதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு சார் என் பொண்ணு காவேரிக்கு நோ உங்க பொண்ணுக்கு ஒன்றும் ஆகல. காவேரி ஒண்ணு தேங்க்யூ சார். சரியான சமயத்தில் உங்க பொண்ணு இன்ஃபார்ம் பண்ணதை எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அப்பதான் வந்துட்டுலடா. ஒண்ணு இல்லை, தைரியமா பயப்படாது பயப்படாது. அவர்கிட்ட சொல்லிட்டியாம்மா? இல்லப்பா. தப்புமா, போய் சொல்லிட்டா போ. இல்ல வேண்டாப்பா. 20 வருஷம் பெத்து வளர்த்து எங்களை விட்டு பிரிஞ்சு வந்துட்ட. அந்த வழி என்னன்னு உனக்கு தெரியாதுமா. அந்த வழியை நீ அவனுக்கும் கொடுத்துடாத. போய் சொல்லிட்டு வா. போம்மா, அப்பா சொல்கிறல்ல, போ. மாஸ்கோ, நான் தான் உங்களை சுற்றி சுற்றி வந்து உங்கள் மனசுக்குள்ளே புகுந்து உங்களை எந்த நிலமே காலாக்கிட்டேன். ஆனால் இனிமேல் உங்கள் லைஃப்பில் நான் தலையிட மாட்டேன். சாரி. சாரி சாரி. இட்ஸ் ஓகே. ஐம் சாரி. சாரி 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 சாரி.